9 கிரகங்களில் முழுமையான சுபகிரகம் குரு பகவான் தாங்க. நேற்று அதிகாலை குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சி அடைந்து கடக ராசிக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. 12 வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான் உச்சமடைகிறாரு. எப்படி குறிஞ்சி மலர் பூக்குமோ அதுபோல் எல்லோருக்கும் நல்லது செய்வதற்காக குரு பகவான் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால குரு பகவானால் நிறைய பேருக்கு நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. நாட்டிலையும் சரி வீட்டிலையும் சரி இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் குரு பகவான் விடை தரப்போகிறாருங்க. எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய அந்த கூச்சல் குழப்பங்கள், அதுக்கடுத்து ராஜினாமாக்கள், உண்ணாவிரதங்கள், போராட்டங்கள் அதெல்லாம் இனிமேல் ஒரு முடிவுக்கு வருங்க. எல்லா இடத்துலையும் அமைதி திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. போர் அதெல்லாம் இனிமேல் ஒரு முடிவுக்கு வரும். பேச்சுவார்த்தையில் ஒரு தெளிவு பிறக்கும். புது ஒப்பந்தங்கள் பல நாடுகளிடையே புரிதல் ஒப்பந்தங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏன்னா கடக குருங்கிறதுனால எல்லா வகையிலுமே எல்லாருக்கும் நல்லது நடக்குங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு அவர் முக்கியமான வீடுகளை எல்லாம் பார்க்குறாரு. கடகத்தில் குரு பகவான் உட்கார்ந்து விருச்சிகம், மகரம், மீனம் இந்த 3 வீடுகளை பார்க்குறார். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் விசேஷமான ராஜயோகங்களை எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே அடுத்தடுத்து நிகழப்போகுதுங்க. தண்ணியில் சண்டை, கடலில் சண்டை, நதி நீர் ஒப்பந்தத்தில் சண்டை அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி இந்த உளவாளிகள் அவங்களாம் கண்டுபிடிக்கப்படுவாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த உளவாளிகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவாங்க. குரு பகவான் ஒருத்தவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அந்த ஒருத்தர் நல்லா இருந்துட்டால் மீதி இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம சரி பண்ணிடலாம். நம்ம நிறைய அரசியல் பிரமுகர்கள், ஆட்சி அதிகார கட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்க, மிகப்பெரிய வியாபார நிறுவனங்களை கடல் கடந்து நடத்துகிறவங்க ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்பொழுது குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருப்பார். அவர் தான் தனக்காரகன். அதனால தான் அவர் நல்லா இருந்தால் தான் வியாபாரத்தில் கோடி கோடியாக சம்பாதிச்சு அக்கௌண்ட்டில் ஒயிட்டில் வச்சுக்க முடியும். ஏன்னா குரு நல்லா இருந்தாலே பதுக்கி வைக்க விட மாட்டார். எதுவாக இருந்தாலும் பளிச்சுன்னு காட்டி கொடுப்பார். அந்த மாதிரியான குரு பகவான். அதே மாதிரி அரசியலுக்கும் உரிய கிரகம் குரு பகவான் தான். மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், அமைச்சர் பொறுப்புகள் வகிக்கிறவங்க அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா குரு பகவான் யோகாதிபதியாக உட்கார்ந்துருப்பார். அப்படி இருந்தால் தான் அவங்களால பொதுமக்களுடைய ஆதரவை பெற்று அவங்க அமைச்சராக முடியும், ஆள முடியும். அந்த ஆளுமைத்தன்மை, அந்த ஆட்சித்திறன், அந்த அதிகார பதவி இதெல்லாம் அள்ளி கொடுக்குறவர் குரு பகவான் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் ஆன்மீகத்துக்குரிய கிரகம். அசைக்க முடியாத ஆன்மீகம். அடுத்தவங்க என்ன சொன்னாலும் கேட்காம சஷ்டி திதியில் விரதம் இருந்துருவாருங்க. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா சிலரை. அவங்கெல்லாம் குரு பகவானுடைய ஆதிக்கம். ஆன்மீகம், ஒழுக்கம், சுயமரியாதை, சுய ஒழுக்கம், சுய கௌரவம் இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் குரு பகவான் தான். இப்படி குரு பகவானை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம். குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம். குருவும் செவ்வாயும் கேந்திரத்தில் இருந்தாலும் சேர்ந்தாலும் குருமங்கள யோகம். குருவும் சுக்கிரனும் சேர்ந்தால் புஷ்கல யோகம். அதே மாதிரி குருவும் செவ்வாயும் குருமங்கள யோகம். அதே போல் குரு பகவானும் சூரியனும் சேர்ந்தால் சிவராஜ யோகம். இப்படி குரு பகவான் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் யோகத்தை உண்டு பண்ணுவார். ஆனால் குரு பகவான் சனியுடனோ ராகு கேதோட சேர்ந்தாலோ அந்த குடும்பத்துக்கே அவங்க எதிரியாக மாறுவாங்க. அந்த வம்சத்துக்கும் எதிரியாக மாறுவாங்க. நல்ல ஆன்மீக குடும்பத்தில் இந்த கிரக அமைப்பில் பிறந்தாங்கன்னா ஆன்மீகமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. குரு பகவான் தான் பள்ளிக்கூடங்களுக்கு, கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் உரிய கிரகம். ஃபைனான்ஸ் கம்பெனி, பேங்க் வச்சு நடத்துறது எல்லாத்துக்கும் அவர் தாங்க காரணம். அதனால தாங்க குரு பயிற்சி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் ஒரு ஆர்வம் வருது. குருநாதருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணம் வருது. ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா முதல்ல குரு பகவான் எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்காரு, லகுனத்துக்கு எத்தனாவது வீட்டில் இருக்கார், சந்திரனுக்கு எத்தனாவது வீட்டில் இருக்கார், அதை பார்த்துட்டு தான் பலன் சொல்ல ஆரம்பிக்கணும். முதல்ல குரு பகவானை சொல்லி தான் பலன்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். அதனால தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணுன்னு எல்லாமே குரு பகவானை மையமாக வைத்து பல ஸ்லோகங்கள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. அதனால தான் இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப விசேஷமான குரு பயிற்சிங்க.
இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் என்னென்ன தரப்போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களை தூக்கிவிடப் போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது, யாரெல்லாம் சொந்த வீடு வாங்க போகிறாங்க, யாருக்கெல்லாம் மதிப்பு மரியாதை பதவி கிடைக்க போகுது, இப்படி எல்லா ராசிக்காரர்களுக்கும் நாம் அலசி ஆராயப் போகிறோம். நாளைய தினத்திலிருந்து பலன் தரும் பரிகாரங்கள் பகுதியில் ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் பரிகாரங்களுடன் விரிவாக நாம் பார்க்க போகிறோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஓம் குருபியோ நமக என்று சொல்லி குருவே துணை என்று சொல்லுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் புகழையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.